அத நினைச்சுதான் அம்மா பயப்படுறேன். புரிஞ்சுதா? சரி, மூஞ்சிய தூக்கி வச்சுக்காம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். போமா. ஐயோ, அம்மா என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே. இப்ப எப்படி மதிய லவ் பண்ற விஷயத்த அம்மாட்ட சொல்ல முடியும்? என்னடா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நீ வா, வந்து உட்காந்து சாப்பிடு. வா வா ஆதி, உட்கார், சாப்பாடு எடுத்து வை. என் அத்தையோட சொல்ல என்னைக்குமே ஆதி மீற மாட்டான். என் அத்தை ஏன் சொல்ல மீற மாட்டாங்க. மொத்தத்துல ஆதி என் கைக்குள்ளதான் இருப்பான். மதி, பயப்படாத, நான் தான் ஓ அர்ஜுன். மதி, வெளியில வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கீங்க? அதுவும் இப்படி ஜன்னலை திறந்து கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அது ஒரு சர்ப்ரைஸ் மதி, நீ முதல்ல வெளியே வா சொல்றேன். என்ன விளையாடுறீங்களா? வெளியே வந்தா அப்பாவுக்கு தெரிஞ்சிரும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மதி, என்ன மதி இப்படி சொல்ற? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த தெரு முனையில வரும்போது என்ன திருடன்னு நினைச்சு நாயெல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்திருக்க மதி. நீ வெளியே வா, நான் உன்னை பார்த்துட்டு உன்னையே ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுறேன். என்ன உன்னை ஒண்ணு கொடுக்க போறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் ஏன் கிட்ட வச்சுக்காதீங்க, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, அந்த ஒண்ணே ஒண்ணு இல்ல. நீ தைரியமா வெளியில வா. அதெல்லாம் முடியாது, தயவு செஞ்சு கிளம்புங்க. முடியாது மதி, நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லனா ராத்திரி முழுக்க நான் இங்கேயே தான் இருப்பேன். எதுக்கு அர்ஜுன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி இருங்க, வரேன்.
ஏய் மதி, சரி என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க பாரு, இது கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? ஏய் என்ன மதி இப்படி கேட்டுட்ட? உனக்காக தான் புது சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். வாங்கிக்க மதி. இங்க பாரு, நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு வரணும். இந்த ட்ரெஸ் ஏத்து நான் அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு. அப்ப பகல்ல வந்து கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு இந்த நேரத்துல கொண்டு வந்து கொடுக்குறீங்க? பகல்ல கொடுத்தா அதுல என்ன இருக்கு மதி? இப்படி நைட்ல யாருக்கும் தெரியாம கொடுத்தாதான் லவ்ல ஒரு த்ரில் இருக்கும். லவ்வர்ஸ்க்கு இப்படிதான் மதி. இங்க பாரு, வீட்டுக்கு தெரியாம ராத்திரில சந்திச்சுப்பாங்க, திருட்டுத்தனமா கிஃப்ட் கொடுப்பாங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, வெயில்ல கொடை பிடிச்சிட்டு போவாங்க, பீச்ல மணிக்கணக்கா உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இங்க பார், லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜ மதி. இதெல்லாம் நம்மளும் பண்ணணும். அதனாலதான் இந்த நேரத்துல நான் கிஃப்ட் கொடுக்க வந்தேன். எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? இந்த மதி வாங்கிக்கோ. ஐயோ, போச்சு, எங்க அப்பா முழிச்சுக்கிட்டாரு. மதி மதி, இந்த நேரத்துல நான் வந்தேன்னு மாமா கிட்ட சொல்லிடாத. எப்படியாவது சமாளிச்சு நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். See you. Good night. Bye. எந்த நேரத்துல எதுக்கு வெளியில போயிட்டு வர? கையில என்னது? ட்ரெஸ். பாரு, இந்த நேரத்துல உன் பொண்ணு வெளியில இருந்து வரா, கையில புது ட்ரெஸ் வச்சிருக்கா.